பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. பெண்களின் மீது கை வைத்தால் வெட்டப்பட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை என்ற வரிகளை பார்த்த அனைவருக்கும் அது ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸ்னு சொல்லலாம். எதையுமே பெருசா ஆசைப்பட்டு பெருசா உழைக்கணும்னு சொன்ன வரிகளாகட்டும், தம்மா துண்டு பிளேட் மேல வச்ச நம்பிக்கைய உன் மேல வச்சிருந்தா இந்த போட்டியில ஜெயிச்சிருப்பேன்னு சொன்ன பல வரிகளும் அதற்கான சொந்தக்காரர்களும் பலர்னு சொல்லலாம். இப்படி ஒரு படத்துல வரிகள் மட்டுமே பேசி அந்த படங்கள் வெற்றி பெற்றதும் உண்டு. அப்படி ஒரு பவர் எழுத்துக்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் உண்டு. ஹிந்து பத்திரிகையில வர ஒவ்வொரு எழுத்துக்களும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் போன்றதுன்னு ரஜினி சார் ஒரு மேடையில சொல்லி இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு எழுத்துக்களும் முக்கியமானவை. ஆங்கிலத்துல பல எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவர்களுடைய எழுத்துக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும். அப்படி அதே போல தமிழிலும் அந்த காலத்துல கல்கி தொடங்கி இப்ப வர பல பெண் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 6 எழுத்தாளர்களும் அவர்களுடைய டாப் 10 புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனல்ல புக் பத்தின ரிவ்யூ, சமரிஸ் அண்ட் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். டைம் கிடைக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. முதல்ல நம்ம பார்க்க போற எழுத்தாளர் யாரு அப்படின்னா சாண்டிலியன். அவருடைய டாப் 10 புத்தகங்கள் என்ன அப்படின்னா, 10வது இடத்துல இருக்கிற புத்தகம் பல்லவ பீடம், 9வது இடம் விஜய மகாதேவி, 8வது இடம் நீல்விழி, 7வது இடம் ஜலதீபம், 6வது இடத்துல இருக்கிற புத்தகம் ராஜமுத்திரை, 5வது இடம் மணிப்பல்லவம், 4வது இடத்துல இருக்கிற புத்தகம் கன்னி மாடம், 3வது இடத்தை பிடிச்சிருக்க புத்தகம் மன்னர் மகள், 2வது இடத்துல இருக்கிற புத்தகம் யவனராணி, முதல் இடத்தை பிடிச்சிருக்கிற புத்தகம் கடல் புறா. இதுல யவனராணி மற்றும் கடல் புறா அப்படிங்கிற புத்தகம் நிறைய வாசகர்கள் வாசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இவர் வரலாற்று சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு கதை எழுதுவதில் வல்லவர்னு சொல்லலாம். இதுல யவனராணி அப்படிங்கிற ஒரு புத்தகம் என்னோட மனசுக்கு மிகவும் நெருக்கமான ஒன்று. அதனுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோழ நாட்டின் படைத்தலைவன் இளஞ்செழியன், அவனுடைய முறைப்பெண் பூவழகி இருவரும் காதலிக்கிறார்கள். அதே போல சந்தர்ப்ப வசத்தால் யவனராணி அதாவது கிரேக்க ராணி பூபுகார் நகர்ல இளஞ்செழியனை சந்திக்கிறாங்க. அவன் மீது காதலும் கொள்றாங்க. முடிவு என்ன அப்படிங்கிறது மீதி கதை. சாண்டிலியன் கதைகள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். டைம் கிடைக்கும் போது நீங்க எல்லா புத்தகத்தையும் வாங்கி படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போற எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன். இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே அமானுஷ்யங்கள் நிறைஞ்சதா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாங்க அவருடைய டாப் 10 புத்தகங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 10வது இடத்துல இருக்கிற புத்தகம் வானத்து மனிதர்கள், 9வது இடம் விட்டுவிடு கருப்பா, 8வது இடத்துல இருக்கிற புத்தகம் மகாதேவ ரகசியம், 7வது இடத்துல இருக்கிற புத்தகம் அபாயம் வனம், 6வது இடத்துல இருக்கிற புத்தகம் பாஷணலிங்கம், 5வது இடத்துல இருக்கிற புத்தகம் 5 வழி 3 வாசல், 4வது இடத்தை பிடிச்சிருக்க புத்தகம் ரகசியம் பரம ரகசியம், 3வது இடத்துல இருக்கிறது சிவமயம், 2வது இடத்துல இருக்கிற புத்தகம் சிதம்பர ரகசியம், முதல் இடத்தை பிடிச்சிருக்கிற இந்திரா சௌந்தரராஜனுடைய புத்தகம் என்ன அப்படின்னா நந்தி ரகசியம். இதுல விட்டு விடு கருப்பா அப்படிங்கிற புத்தகம் நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட்டான விடாது கருப்பு அப்படிங்கிற சீரியல் இந்த புத்தகத்தை தழுவிதான் எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற அந்த புத்தகம் பல பிரதிகளை விற்று சாதனை படிச்ச புத்தகம்னே சொல்லலாம். சோ டைம் கிடைக்கும் போது இதுல ஏதாவது அமானுஷம் நிறைஞ்ச புத்தகங்களை வாங்கி படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தபடியா நம்ம பார்க்க போற எழுத்துக்கள் யாருடையது அப்படின்னா ஜெயகாந்தனின் புத்தகங்கள். ஜெயகாந்தனுக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை இல்லையா? காந்த எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர்னு சொல்லலாம் ஜெயகாந்தன். வாங்க அவருடைய டாப் 10 புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 10வது இடத்துல இருக்கிற புத்தகம் கங்கை எங்கே போகிறாள், 9வது இடம் கோகிலா என்ன செய்து விட்டாள், 8வது இடத்துல இருக்கிற புத்தகம் சுந்தரகாண்டம், 7வது இடம் ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது, 6வது இடத்துல இருக்கிற புத்தகம் யாருக்காக அழுதான், 5வது இடம் உன்னை போல் ஒருவன், 4வது இடத்துல இருக்கிற புத்தகம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், 3வது இடம் ஜெயகாந்தன் கதைகள், 2வது இடத்துல இருக்கிற புத்தகம் சில நேரங்களில் சில மனிதர்கள், முதல் இடம் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். இதுல சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற புத்தகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் ஒரு சிறுகதை எழுதியிருந்தார். அந்த சிறுகதையின் பேர் என்னதுன்னா அக்னி பிரவேசம். வந்து பல சர்ச்சைகளை உண்டு பண்ண ஒரு கதை தான் அந்த கதை. அந்த கதையோட பார்ட் 2 மாதிரி தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கு. இந்த புத்தகமும் படிக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா அந்த ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழர்கள் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம்னு இது கமலஹாசன் பரிந்துரை பண்ணியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் ஷேட்ஸே இல்லாத ஒரு புத்தகம் நீங்க வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதுக்கு நான் பரிந்துரைக்கிற ஒரு புத்தகம் தான் இந்த ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். இந்த 2 புத்தகங்களுடைய ரிவ்யூ கூட நம்ம சேனல்ல இருக்கு. டைம் கிடைக்கும் போது நீங்க அதையும் செக் பண்ணுங்க. அடுத்தபடியா நம்ம பார்க்க போற எழுத்தாளர் யாரு அப்படின்னா எழுத்தாளர் ஜெயமோகன். இவருடைய எழுத்துக்களும் லேட்டஸ்டா ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாங்க அவருடைய டாப் 10 புத்தகங்கள் பார்க்கலாம். 10வது இடத்துல இருக்கிற புத்தகம் பேய் கதைகளும் தேவதை கதைகளும், 9வது இடம் இவர்கள் இருந்தார்கள், 8வது இடம் வெண்முரசு, 7வது இடம் இரவு, 6வது இடத்துல இருக்கிற புத்தகம் விஷ்ணுபுரம், 5வது இடம் காடு, 4வது இடம் பனிமனிதன்,
மூன்றாவது இடத்துல இருக்கிற புத்தகம் வெள்ளை யானை, இரண்டாவது இடத்துல இருக்கிற புத்தகம் 7ஆம் உலகம். முதல் இடத்தை பிடிச்சிருக்கிற புத்தகம் நிறைய பேர் வாங்கி படிச்ச ஒரு புத்தகமா இருக்கும், அதுதான் அறம். இந்த அறம் புத்தகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுக்க முழுக்க உண்மை மனிதர்களின் சம்பவம்னு சொல்லலாம். அதுல அறம் அப்படிங்கிற தலைப்புல வர கதை மனசுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கும்னு சொல்லலாம். அது போக இன்னும் நிறைய கதைகள் அதுல இருக்கு. சோற்று கணக்கு, யானை டாக்டர், 100 நாற்காலிகள், வணங்கான்னு அத்தனை கதைகளும் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு தாக்கத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தோட ரிவ்யூஸ் கூட நம்ம சேனல்ல இருக்கு, அதை நீங்க செக் பண்ணுங்க. ஆனா இதை புத்தகமா வாங்கி படிக்கும் போதுதான் அதோடைய முழு சுவாரஸ்யத்தையும் உங்களால அனுபவிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தபடியா நம்ம பார்க்க போற எழுத்தாளர் யாரு அப்படின்னா இறையன்பு. ஆமா, இறையன்பு சார் நமக்கு IAS தெரியும். அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் கிட்டத்தட்ட 164 புத்தகங்கள் இதுவரை எழுதியிருக்காங்க. வாங்க அவருடைய டாப் 10 புத்தகங்களை பார்க்கலாம். 10வது இடத்துல இருக்கிற புத்தகம் நினைவில் நின்றவை. 9வது இடம் சின்ன சின்ன வெளிச்சங்கள். 8வது இடம் சாகாவரம். 7வது இடம் வரலாறு உணர்த்தும் அறம். 6வது இடத்துல இருக்கிற புத்தகம் ஓடும் நதியின் ஓசை. 5வது இடம் சிம்மாசன சீக்ரெட். 4வது இடத்துல இருக்கிற புத்தகம் காற்றில் கரையாத நினைவுகள். 3வது இடத்துல இருக்கிற புத்தகம் கேள்வியும் நானே பதிலும் நானே. 2வது இடத்துல இருக்கிற புத்தகம் தலைமை பண்புகள். முதல் இடத்தை பிடிச்சிருக்கிற புத்தகம் உன்னை அறிந்தார். இதுல காற்றில் கரையாத நினைவுகள் அந்த புத்தகம் ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க எல்லாருமே அதை வாங்கி வாசிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இறையன்பு சாருடைய மேடை பேச்சுகள் நிறைய இருக்கு. அதை கேட்கிற எல்லாரையும் அந்த இடத்துல கட்டி போட்டு வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பேச்சுக்களே எப்படி இருக்குன்னா, அவர் யோசிச்சு எழுதின எழுத்துக்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்கும்னு பாருங்க. சோ டைம் கிடைக்கும் போது இந்த புத்தகங்களையும் வாங்கி படிங்க. அடுத்தபடியா நம்ம பார்க்க போற ஒரு இளம் எழுத்தாளருடைய புத்தகங்கள் தான். இவருடைய எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிரிக்கவும் வைக்கும், அதே சமயம் சிந்திக்க வைக்கிற மாதிரியும் இருக்கும். நிறைய எழுத்துக்கள் எல்லாமே சரித்திர குறிப்புகளா இருக்கும். நான் சொல்ல போற லிஸ்ட பார்த்தாலே அதுல உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்துடும். அந்த எழுத்தாளர் தான் யாரு அப்படின்னா இளம் எழுத்தாளரான முகில். வாங்க அவருடைய டாப் 10 புத்தகங்கள் பார்க்கலாம். 10வது இடத்துல இருக்கிற புத்தகம் லொல்லு தர்பா. 9வது இடம் யூதர்கள். 8வது இடத்துல இருக்கிற புத்தகம் ஒலிம்பிக் சரித்திர குறிப்பு. 7வது இடம் திறந்தடு சீசை. 6வது இடத்துல இருக்கிற புத்தகம் காதல் சரித்திரம். 5வது இடத்துல இருக்கிற புத்தகம் வெளிச்சத்தின் நிறம் கருப்பு. 4வது இடம் கிறுக்கு ராஜாக்களின் கதை. 3வது இடம் காதல் சரித்திரம். 2வது இடம் பயண சரித்திரம். முதல் இடத்தை பிடிச்சிருக்கிற புத்தகம் செங்கிஸ்தான். பாத்தீங்களா, இதுல எத்தனை சரித்திரங்கள் அவர் எழுதியிருக்கான்னு. ரீசெண்டா நம்ம சேனல்ல கூட ஒலிம்பிக் சரித்திர குறிப்புகள் பத்தி போட்டிருக்கேன். கரண்டா நான் வாசிச்சுட்டு இருக்க புத்தகம் என்னது அப்படின்னா வெளிச்சத்தின் நிறம் கருப்பு. கண்டிப்பா இந்த புத்தகத்தை பத்தி சொல்லி ஆகணும். உலகத்துல நடந்த அமானுஷ்யமான விஷயங்களை மனுஷன் தேடி தேடி போய் கண்டுபிடிச்சு மனுஷன் எழுதியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெளிச்சத்தின் நிறம் கருப்பு, அதுல வர அமானுஷ்ய கதைகள் எல்லாமே வார வாரம் ஆனந்த விகடன்ல வரும். அதை தான் ஒரு புத்தகமா தொகுத்து கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியா நான் படிக்க போற புத்தகம் கிறுக்கு ராஜாக்களின் கதை. இந்த 2 புத்தகங்களும் தஞ்சாவூர்ல நடந்த புத்தக கண்காட்சியில நான் வாங்கினேன். சீக்கிரமா அந்த புத்தகத்தோட ரிவ்யூ கூட நம்ம சேனல்ல போட போறேன். சோ சேனல் அதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்னா சின்னதா ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமானவங்க எழுத்தாளர் சல்மா அவர்களுடைய எழுத்துக்கள். இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே பெண்கள் சம்பந்தமா இருக்கும், படிக்கவும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க அவருடைய டாப் 10 புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 10வது இடத்துல இருக்கிற புத்தகம் பெண்கள் கனவு காண்கிறார்கள். 9வது இடம் பச்சை தேவதை. 8வது இடத்துல இருக்கிற புத்தகம் தானும் ஆனவள். 7வது இடம் கனவு வெளி பயணம். 6வது இடத்துல இருக்கிற புத்தகம் 2ஆம் ஜாமங்களின் கதை. 5வது இடம் பால்யம். 4வது இடம் அடைக்கும் தாள். 3வது இடத்துல இருக்கிற புத்தகம் சாபம். 2வது இடத்தை பிடிச்சிருக்கிற புத்தகம் ஒரு மாலையும் இன்னொரு மாலையும். முதல் இடத்துல இருக்கிற புத்தகம் என்னது அப்படின்னா மானமியர்கள். இது போக நம்ம சேனல்ல எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் எழுதிய சிறந்த 5 புத்தகங்களுடைய தொகுப்பு இருக்கு, அதையும் பாருங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான வரலாற்று கதைகளின் முன்னோடின்னு சொல்ல போற எழுத்தாளர் கல்கி அவர்கள் எழுதிய டாப் 10 புத்தகங்களுடைய வரிசையும் நம்ம சேனல்ல இருக்கு, அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல பல புத்தகங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் சமரிஸ் போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனும் கொடுங்க. தேங்க்யூ.